ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் ஒரு இடத்துல இருந்து அந்த இடத்துல உங்களோட பேச்சுக்கு மரியாதை இல்லைன்னா நீங்கள் அந்த இடத்துல இருந்தும் இல்லாததுக்கு தான் சமம். யோசிச்சு பாருங்கள், ஒரு 4 பேர் கூடி இருக்கிற இடத்துல நீங்கள் ஆர்வமாக ஒரு விஷயம் சொல்ல வருவீங்க. ஆனால் உங்களை ஒரு எறும்பு மாதிரி நினச்சி யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. நீங்கள் பேச ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வேற பக்கம் திரும்பிடுவாங்க. அந்த நிமிஷம் பூமியை பிளந்து உள்ளே போயிடலாம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும்ல. நம்மளை மட்டும் ஏன் இந்த உலகம் இப்படி ஒதுக்குது, நம்மளுக்கெல்லாம் என்ன தகுதி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் கூட அழுது துடிச்சிருப்பீங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? ஏன்னா உங்களோட மதிப்பை நீங்கள் இன்னும் அதிகரிக்கலை. சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, மக்கள் உங்களை குப்பையாக தான் பார்ப்பாங்க. ஆனால் கவலைப்படாதீங்க, உங்களோட வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற போகிற 15 சக்தி வாய்ந்த ரகசியங்களை பற்றி தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட மதிப்பு உயர போகிற அந்த உண்மையான பயணம் இப்போ தொடங்க போகுது. ஃபஸ்ட்டு ரகசியம், குறைவாக பேசுங்க. ஃபஸ்ட்டு வழியே இதுதான். இந்த உலகத்தில் பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நிதானமாக யோசித்து ரொம்ப கம்மியாக பேசுகிறவங்க ரொம்ப கம்மி. குறைவாக பேசுகிறது பலவீனம் இல்லை, அதுதான் புத்திசாலித்தனம். எல்லா இடத்துலையும் எல்லா விஷயங்களுக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறவங்க பேச்சை கொஞ்ச நாளில் யாருமே மதிக்க மாட்டாங்க. ஆனால் எப்போ ஒருத்தர் அமைதியாக இருந்து தேவைப்படும் போது மட்டும் பேசுகிறாங்களோ அவங்களோட வார்த்தைக்கு ஒரு தனி சக்தி இருக்குது. அறிவாளி அப்படின்றவன் சரியான இடத்துல சரியான நேரத்தில் மட்டும்தான் பேசுவான். மௌனத்தால் தன்னோட மதிப்பை கூட்டிக் கொள்வான். நீங்கள் குறைவாக பேசும்போது ஒரு மர்மமான சக்தி வாய்ந்த தோற்றம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு வார்த்தை பேசினா கூட மக்கள் உங்களை உன்னிப்பாக கவனிப்பாங்க. ஏன்னா அது அபூர்வமாக வருது. சாம்பிளுக்கு, ஒரு மீட்டிங்கில் எல்லாரும் கத்தி பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் அமைதியாக இருந்து கடைசியில் எழுந்து 2 வரியில் ஆனால் ஆழமாக ஒரு கருத்தை சொன்னால் எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. குறைவாக பேசுறதுனா ஊமையாக இருக்கிறது இல்லை, தேவையற்ற வார்த்தைகளை குறைச்சிட்டு அர்த்தமுள்ள வார்த்தைகளை மட்டும் பேசுறது. உங்களோட வார்த்தைகளில் ஆழம் இருக்கும்போது மதிப்பு தானாக வரும். 2வது விஷயம், உங்களை நீங்கள் மதிக்க கற்றுக்கோங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் எல்லாத்துக்குமே அஸ்திவாரம். யார் ஒருத்தன் தன்னை தானே மதிக்கலையோ அவனை இந்த உலகமும் மதிக்காது. யோசிங்க, நீங்களே உங்கள் மேலே சந்தேகப்பட்டா, நான் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன், எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு நீங்களே உங்களை தாழ்த்திக்கிட்டா மற்றவங்க மட்டும் எப்படி உங்களை மதிப்பாங்க? நீங்கள் உங்களை மதிக்காத வரைக்கும் இந்த உலகம் உங்களை சீரியஸாக எடுத்துக்காது. அதனால் இன்னிலிருந்து உங்களை நீங்கள் குறைச்சி மதிப்பிடுறத குறைச்சிக்கோங்க. அண்ட் முடிஞ்சால் நிறுத்திடுங்க. உங்களோட சின்ன வெற்றிகளை கூட கொண்டாடுங்க. உங்கள் தவறுகளை ஒரு பாடமாக பாருங்க, தண்டனையாக பார்க்காதீங்க. உங்ககிட்ட நீங்களே அன்பாக பேசுங்க. உங்களோட மதிப்பு நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தில் இருந்து தான் தொடங்குது. 3வது விஷயம், இல்லை அப்படின்னு சொல்ல கற்றுக்கோங்க. இல்லைன்னு கொஞ்சமாவது சொல்லி பழகுங்க. எல்லாத்துக்கும் சரின்னு சொல்கிறது கூட உங்களோட மதிப்பை குறைச்சிடும். நம்மள பல பேர் மற்றவங்கள சந்தோஷப்படுத்தணும், அவங்க நம்மளை தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு நம்மளுக்கே விருப்பம் இல்லைனாலும் நம்மளால் முடியலைனாலும் சரின்னு சொல்லிடுறோம். உண்மை என்னன்னா, இப்படி தலையாட்டுறது உங்களை பணிவான ஒரு பர்சனாக காட்டாது, பலவீனமான ஒரு பர்சனாக மட்டும்தான் காட்டும். எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இவங்க கிட்ட என்ன சொன்னாலும் செஞ்சிடுவாங்க அப்படின்னு உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இல்லைன்னு சொல்கிறது திமிர் இல்லை, அது உங்கள் சுய மரியாதையோட அடையாளம். உங்களோட நேரத்துக்கும் சக்திக்கும் ஒரு எல்லை இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டு தேவைப்படும் போது இல்லைன்னு சொன்னால் எல்லாருமே உங்களை ஈஸியாக எடுத்துப்பாங்க. ரொம்பவும் நீங்கள் சீரியஸான ஒரு பர்சன் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. இந்த டைமில் அவங்களுக்கு தெரியும் இவங்கள யாருமே சுலபமாக ஏமாற்ற முடியாது அப்படின்னு. சரியான நேரத்தில் இல்லைன்னு சொல்கிறது
உங்களை மதிக்க வைக்கும். 4வது விஷயம், யாரையுமே புறம் பேசாதீங்க. ஒருத்தங்க இல்லாதப்போ யாரை பத்தியுமே தப்பா பேசாதீங்க. மற்றவனை தாழ்த்தி பேசுறவனோட மரியாதை ஒருபோதும் நிலைக்காது. நீங்க ஒருத்தரை பத்தி மற்றவங்க கிட்ட தப்பா பேசும்போது நீங்க அவங்கள மட்டும் தாழ்த்தல, உங்களையும் அந்த இடத்துல தாழ்த்திக்கிறீங்க. உங்க பேச்ச கேட்குறவங்களோட மனசுல என்ன தோணும் தெரியுமா? இவன் நம்ம முன்னாடி அவங்கள பத்தி பேசுறான், அவன் முன்னாடி இதே மாதிரி தானே நம்மளை பத்தியும் பேசுவான் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அந்த இடத்துல உங்க மேல ஒரு சில பேர் வச்சிருக்கிற நம்பிக்கை கூட உடஞ்சே போயிடும். ஸோ புறம் பேசுகிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட கேரக்டரையே டேமேஜ் பண்ணிடும். ஸோ மறந்துடாமல் மைண்டில் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல உங்கள் மேலே இருக்கிற மதிப்பு சரிய ஆரம்பிச்சிடும். ஒரு புத்திசாலி மற்றவங்களோட குறைகளை பற்றி பேசி நேரத்தை வீணடிக்க மாட்டான். அவன் தன்னோட நிறைகளை அதிகப்படுத்துறதுல கவனம் செலுத்துவான். 5வது விஷயம், உடனே பதில் அளிக்காதீங்க. யாராவது கேள்வி கேட்டால் உடனே பதில் சொல்லாதீங்க. இந்த இடத்துல யோசிச்சு பேசுறது தான் புத்திசாலித்தனம். அவசரத்தில் சொல்கிற பதில் பல சமயம் தவறாவோ இல்லை முழுமை இல்லாததாவோ கூட இருக்கலாம். நீங்கள் யோசிக்காம படபடன்னு பதில் சொன்னால் எல்லாரும் உங்களை இலகுவாக எடுத்துக்குவாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்ச நேரம் நிறுத்தி யோசிச்சு நிதானமாக பதில் சொன்னால் உங்கள் பேச்சில் ஒரு ஆழம் தெரியும். எல்லாரும் உங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்ககிட்ட யாராவது ஆலோசனை கேட்டால் அந்த இடத்துல உடனே பதில் சொல்லாமல் யோசித்து பதில் சொல்லி பழகுங்க. ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறத கேளுங்க. 2வது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத உள்வாங்கிக்கோங்க. அடுத்து கிளியரான ஆன்சர் கொடுங்க. அப்படி சொல்லும்போது உங்களோட பதிலில் ஒரு முழுமையும் முதிர்ச்சியும் அண்ட் நல்ல தெளிவும் இருக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் அது கரெக்டான பதிலாக கூட இருக்கும். 6வது விஷயம், உங்களோட வேலையில் கவனம் செலுத்துங்க. உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். உங்களோட உண்மையான அடையாளமே உங்களோட வேலை தான். தன்னோட வேலையை யார் ஒருத்தங்க நேர்மையாக செய்கிறாங்களோ அவங்களோட மதிப்பு காலப்போக்கில் தானாகவே உயர்ந்துடும். இன்றைய உலகத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மற்றவங்க லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறதையே ஒரு வேலையை வச்சுருக்காங்க. அண்ட் அதுலேயே அவங்களோட ஃபுல் டைத்தையுமே வேஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் யார் ஒருத்தர் தினமும் தன்னோட வேலையை சரியாக பார்க்குறாங்களோ அவங்களோட திறமையை உயர்த்துக்கணும் வளர்த்துக்கணும் அப்படின்னு கவனம் செலுத்துகிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக கூட மாறுறாங்க. உங்கள் வேலையை நீங்கள் முழு ஈடுபாட்டோட செய்யும்போது எல்லாருமே உங்களை சீரியஸாக எடுத்துப்பாங்க. இவங்க சொன்னால் சரியாக இருக்கும், உங்ககிட்ட வேலையை கொடுத்தா கச்சிதமாக செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு ஒரு தனி மரியாதை உங்கள் மேலே வரும். உங்கள் வேலை தான் உங்களுக்கான உண்மையான குரல். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதைத்தான் இந்த உலகம் பார்க்கும். இதனால் எப்போவுமே மற்றவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணிக்காமல் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் கரெக்டாக பாருங்கள். 7வது விஷயம், சுத்தமான ஆடைகளை அணிங்க. உங்களோட ஆடை தான் உங்களோட முதல் அறிமுகம். ஆடை அப்படின்றது ஒரு மனுஷனோட அடையாளத்தை சொல்லாது, ஆனால் அவங்களோட சுபாவத்தை நிச்சயம் காட்டும். நீங்கள் சமூகத்தில் ஒரு நல்ல பிம்பத்தை உருவாக்கணும்னா நீங்கள் உங்களை எப்படி வெளிப்படுத்துறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நீட்டான ட்ரெஸ் போடும்போது உங்களை பார்க்குறவங்களுக்கே ஒரு நல்ல எண்ணம் வரும். நீங்கள் ஒரு ஒழுக்கமான பொறுப்பான நபர் அப்படின்றத அவங்க உணர்வாங்க. இதுக்கு நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியான பிராண்டட் ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. சாதாரண ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட அதை பெர்ஃபெக்டாக போடுங்க. இந்த சின்ன ஹேபிட் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனாலிட்டிக்கு ஒரு கம்பீரத்தை கொடுக்கும். ஃபஸ்ட்டு எல்லாரும் உங்களை தான் பார்ப்பாங்க, அப்புறம் தான் நீங்கள் பேசுகிறத கேட்பாங்க. உங்களோட முதல் தோற்றமே நல்லா இருந்தால் உங்களோட பேச்சுக்கு தானாக மரியாதை வரும். 8வது ரகசியம், யோசிச்சு முடிவெடுங்க. எந்த முடிவையுமே நல்லா யோசிச்சு எடுங்க. ஏன்னா ஒரு தவறான முடிவு உங்களோட மொத்த மதிப்பையும் கெடுத்துரும். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சின்னதும் பெருசுமா பல முடிவுகளை நம்ம எடுக்கிறோம். ஆனால் அது அவசரத்தில் எடுக்கிறோமா இல்லை யோசிச்சு தான் எடுக்கிறோமா அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட மதிப்பு இருக்குது. யோசிக்காம அடி எடுத்து வைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு நாள் வருத்தப்படுவாங்க. ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி அதோட நல்லது கெட்டது அதனால் வர்ற விளைவுகள் இது எல்லாத்தையுமே யோசிக்கணும். சரியான முடிவை எடுக்கிறவங்கள தான் இந்த உலகம் நம்பும். அவங்கள தான் ஒரு தலைவனாக ஏற்றுக்கும். கோவத்திலேயோ இல்லை பயத்திலேயோ இல்லை மற்றவங்க சொன்னாங்க அப்படின்னு முடிவெடுக்காதீங்க.
நிதானமாக யோசிச்சு எடுக்கிற முடிவு உங்களோட ஆளுமையை மற்றவங்களுக்கு உணர்த்தும். 9வது விஷயம், விவாதத்தை குறைங்க. உங்களோட அமைதியில் உங்கள் மதிப்பை கூட்டுங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு விவாதத்தில் நீங்கள் ஜெயிச்சிட்டா தான் பெரிய புத்திசாலி அப்படின்னு நிரூபிச்சிடலாம்னு. ஆனால் உண்மை அது இல்லை. விவாதத்தில் ஜெயிக்கிறத விட அமைதியாக இருக்கிறது உங்களோட மதிப்பை கூட்டும். நீங்கள் தேவையில்லாமல் ஒரு விஷயத்தில் தர்க்கம் பண்ணும்போது மற்றவங்க உங்களை புத்திசாலியாக பார்க்க மாட்டாங்க. ஒரு பிடிவாதக்காரனா சண்டை போடுற ஒருத்தங்களா தான் உங்களை பார்ப்பாங்க. தர்க்கத்தோட இல்லை முடிகிற இடத்துல மௌனம் மட்டும்தான் சிறந்த பதிலாக அமையுது. விவாதத்தை நீங்கள் அடுத்தவங்களை ஜெயிக்க முயற்சி பண்ணும்போது உங்களோட கோபம், உங்களோட வார்த்தை, உங்களோட மதிப்பு இது 3மே குறையுது. புத்திசாலி தன்னோட சக்தியை சரியான இடத்துல செலவு செய்வாங்க. அதனால நெக்ஸ்ட் டைம் யாராவது உங்ககிட்ட வம்பு பண்ணா சிரிச்சுக்கிட்டே அமைதியாக விலகிடுங்க. உங்களோட மௌனம் அவங்களோட வாதத்தை விட சக்தி வாய்ந்ததா இருக்கும். 10வது விஷயம், உங்களோட அறிவை வளர்த்துக்கோங்க. அறிவாளியா இருந்தா மதிப்பு தானா வரும். ஞானம் அண்ட் அறிவு தான் மிகப்பெரிய செல்வம். அதை யாராலையுமே திருட முடியாது. சமூகத்துல உங்களோட மதிப்பு உயரணுமா, தினமும் ஏதாவது புதுசா கத்துக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. யார் ஒருத்தர் கத்துக்கிறத நிறுத்தலையோ அவங்க தான் இந்த உலகத்துல முன்னாடி போவாங்க. ஒரு கூட்டத்துல எல்லாருமே அமைதியா இருக்கும்போது ஒரு விஷயத்த பத்தி நீங்க தெளிவா அறிவு வாய்ந்த கருத்துக்களோட சொன்னா எல்லாருமே உங்களை ஆச்சரியமா பார்ப்பாங்க. ஏன்னா அறிவு ஒரு மனுஷனை ஈர்க்கக்கூடியவனா மாற்றும். புக்ஸ் படிங்க, நல்ல விஷயத்த கேளுங்க, அண்ட் உங்களோட துறையில என்ன புதுசா வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க கத்துக்கிற ஒவ்வொரு புது விஷயமும் உங்களோட மதிப்பை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கும். இப்போ கடைசியா சொல்ல போற இந்த 5 முக்கியமான ரகசியங்கள் தான் உங்களோட வாழ்க்கையவே மாற்ற போற அண்ட் உங்க மதிப்பை பல மடங்கு கூட்ட போற ரகசியம். 11வது ரகசியம், காது கொடுத்து கேளுங்க. கவனமா கேட்குற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. புரிஞ்சுக்கிறவனுக்கு எப்பவுமே மரியாதை உண்டு. இன்றைய உலகத்துல எல்லாத்துக்குமே பேசதான் பிடிக்கும். ஆனா மற்றவங்க பேசுறத காது கொடுத்து கேட்கறதுக்கு ரொம்ப கம்மியான பர்சன் தான் இந்த உலகத்துல இருக்காங்க. கேட்குற கலைய அறிஞ்சவன் தான் உண்மையான ஞானியும் கூட. நீங்க ஒருத்தர் பேசுறத முழு கவனத்தோட கேட்கும்போது நீங்க அவங்க வார்த்தையை மட்டும் கேட்கல, நீங்க அவங்களோட உணர்வுகளுக்கும் மரியாதை கொடுத்துருக்கீங்க. இப்படி மற்றவங்கள பத்தி புரிஞ்சுக்கிறவங்களோட தான் மற்றவங்களுக்கு பழக பிடிக்கும். நம்மள பல பேர் மற்றவங்க பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே பதில் சொல்ல ஆரம்பிச்சிடும். ஆனா புத்திசாலி முதல்ல முழுசா கேட்பான், அப்புறம் யோசிச்சு பேசுவான். பேசுறவனோட கவனத்தை ஈர்க்கலாம், ஆனா கவனமா கேட்கிறவன் இதயத்தை ஜெயிப்பான். நல்லா கேட்க ஆரம்பிச்சிட்டாவே உங்க மேல எல்லாருக்கும் ஒரு தனி மரியாதை வரும். அண்ட் அதோட நம்பிக்கையும் ஸ்ட்ராங் ஆகும். 12வது விஷயம், தற்பெருமை பேசாதீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களை பத்தி நீங்களே பெருமையா பேசிக்காதீங்க. உண்மையான பாராட்டுன்றது மற்றவங்க கிட்ட இருந்து தானா வரணும். எந்த மனுஷன் தன்னோட மதிப்பை தானே சொல்ல வேண்டிய நிலைக்கு வரானோ அவனோட மதிப்பு மற்றவங்களோட பார்வையில குறைஞ்சிரும். நான் அப்படி பண்ணேன், நான் எவ்வளோ பெரிய ஆளு, இந்த மாதிரி வரவே வராது அப்படின்னு உங்களை பத்தி நீங்களே பெருமை பேச ஆரம்பிச்சா மற்றவங்க உங்களை மதிக்கவே மாட்டாங்க. நீங்க ஷோ பண்றீங்க, இல்லைன்னா உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. உங்களோட உண்மையான திறமைக்கு நீங்க விளம்பரம் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. அது மற்றவங்களுக்கு தானாவே தெரியும். நீங்க அமைதியா உங்க வேலையை சிறப்பா செஞ்சா மட்டும் போதும். உங்களோட பாராட்டானது உங்களை தேடி தானா வரும். உங்களோட வேலை அதை பேசட்டும், நீங்க பேச வேண்டாம். 13வது விஷயம், எல்லாருக்கும் எப்பவும் அவைலபிளா இருக்காதீங்க. ரொம்ப எளிமையா எல்லாத்துக்குமே கிடைச்சிடாதீங்க. அப்படி கிடைச்சிங்கன்னா உங்களோட மதிப்பை நீங்க இழந்துருவீங்க. தேவைக்கு அதிகமா நல்லவனா இருக்கிறது கூட ஆபத்து தான். நம்மள பல பேர் மற்றவங்க கூப்பிட்ட உடனேயே இருக்கிற வேலை எல்லாத்தையுமே ஓரங்கட்டிட்டு உடனே ஓடிடுவோம். இதனால என்ன ஆகும் தெரியுமா, அவங்க உங்களை தேவையா பார்க்க மாட்டாங்க, பழக்கமா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்பவுமே ஈஸியா கிடைக்கிறவனோட மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிரும். சுலபமா கிடைக்கிற எந்த ஒரு பொருளா இருந்தாலுமே அதோட மதிப்பு ரொம்ப கம்மி தான். நீங்க உங்களோட நேரத்துக்கு மதிப்பு கொடுக்காம எல்லாரும் கூப்பிட்ட உடனே ஓடுனா அவங்களும் உங்களோட நேரத்தை மதிக்க மாட்டாங்க. உதவி பண்றது தப்பில்ல, ஆனா உங்களுக்கும் ஒரு எல்லை வச்சுக்கோங்க. உங்களோட நேரத்துக்கு நீங்க மதிப்பு கொடுங்க. சில சமயம் எனக்கு ஒர்க் இருக்கு அப்புறம் பாக்குறேன் அப்படின்னு சொல்றதும் உங்களோட மதிப்பை குறைக்காது, அதிகம் மட்டும்தான் படுத்தும். 14வது
ரகசியம் என்னன்னா, பொருளாதாரத்தில் எப்போவுமே நம்ம வலிமையாக இருக்கணும். பணக்காரர் ஆகுங்க, அதாவது பொருளாதார ரீதியாக வலிமையாக மாறுங்க. ஏன்னா இந்த உலகம் சுயசார்பு உள்ளவனை தான் மதிக்கும். ஒரு கசப்பான உண்மை என்னன்னு தெரியுமா? ஏழையோட புத்திசாலித்தனம் கூட மறைக்கப்படும், பணக்காரனோட தவறு கூட மறைக்கப்படும். இன்றைய உலகத்துல யாரு கையில பணம் இருக்கோ அவனோட பேச்ச உலகம் கேக்குது. காசு இல்லாதவன் கருத்து சொன்னா கூட யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. பணக்காரன் ஆகுறதுனா பணத்தை பதுக்கி வைக்கிறது இல்ல, உங்களோட தேவைகள் எல்லாத்தையுமே நீங்களே பூர்த்தி செஞ்சிருக்கிற அளவுக்கு, உங்களோட குடும்பத்தை காப்பாத்துற அளவுக்கு, மற்றவங்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு நீங்க பொருளாதாரத்துல வலிமையா இருக்கணும். பணம் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். அந்த தன்னம்பிக்கை உங்களோட மதிப்பை பல மடங்கு உயர்த்தும். அதனால நேர்மையா உழைங்க, உங்களோட திறமையை வளர்த்து பொருளாதாரத்துல முன்னேற பாருங்க. 15வது ரகசியம், கொடுத்த வார்த்தையை காப்பாத்துங்க. ரொம்ப முக்கியமான அண்ட் கடைசி விஷயம் இதுதான். நம்பிக்கையான மனுஷனுக்கு தான் மதிப்பு அதிகம். எவனோட சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இருக்குதோ அவனோட மரியாதையானது சீக்கிரம் அழிஞ்சிரும். நீங்க ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுக்குறீங்கன்னா அது வெறும் ஒரு வார்த்தை இல்ல, அது உங்க கேரக்டரோட அடையாளம். நீங்க திரும்ப திரும்ப வாக்கு கொடுத்துட்டு அதை காப்பாத்தாம விட்டா மற்றவங்க உங்க மேல நம்பிக்கையை இழந்துருவாங்க. நம்பிக்கை போயிடுச்சுன்னா உங்களோட மதிப்பு அந்த இடத்துல மொத்தமா போயிடும். அதனால கம்மியா பேசுங்க, பேசுறத செஞ்சு காட்டுங்க. செய்ய முடியாத விஷயத்துக்கு ஆசை காட்டி வாக்கு கொடுக்காதீங்க. நேர்மையா முடியாதுன்னு சொல்றது பொய் சொல்லி ஏமாத்துறதை விட எவ்வளவோ மேல். இந்த 15 விஷயங்களும் உங்க மதிப்பை, உங்களோட மரியாதைய சமூகத்துல பல மடங்கு உயர்த்தும். ஞாபகம் வச்சுக்கோங்க, மதிப்புங்கிறது மற்றவங்க நம்மளுக்கு கொடுக்குற ஒரு விஷயம் கிடையாது, அது நம்மளே சம்பாதிக்கிற ஒரு விஷயம். ஸோ எந்த அளவுக்கு உங்களால் சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சு வச்சுக்கோங்க. இந்த 15 வழிகளும் ஒரே நாள்லலாம் நடந்துடாது, இது ஒரு பயணம். இதுல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையா உங்களோட வாழ்க்கை பயணத்துல கடைபிடிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கட்டாயம் உங்கள் வாழ்க்கை ஒரு நாள் மாறும். இந்த வீடியோ எல்லாரோட லைஃபுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் ஒரு இடத்துல இருந்து அந்த இடத்துல உங்களோட பேச்சுக்கு மரியாதை இல்லைன்னா நீங்கள் அந்த இடத்துல